உறவுகளே, வாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும் பண்ண போகிறேங்க. அதுக்கு ஆட்டுக்கால் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 விசில் விட்டு வச்சுருக்கேங்க. ஆட்டுக்கால் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய், மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் அரைச்சி நான் விழுதாக வச்சுருக்கேங்க. அந்த விழுதை இது கூட சேர்த்து கொதி விட்டுட்டு தாளித்து கொட்டி இறக்குனா நம்மளோட ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுங்க. இது வந்து பேஸுங்க. இப்போ இது கூடயே பெப்பர் சேர்த்து தாளித்து கொட்டி இறக்குனா சூப்பாக ஆகிடுங்க நம்ம பாயா பண்ணுறதுனால. இப்போ இந்த தேங்காய் விழுது சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு கொதி விட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சும்மா 2 பட்டை, 2 லவங்கம், ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து தாளித்து கொட்டி கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கொதி விட்டு இறக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த கிரேவி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொண்டு வந்து கொதி விட்டுட்ருக்கோம். இந்த பக்கம் நம்ம தாளிக்கிறோம். தாளித்து கொட்டி கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தாச்சு. கலந்து விட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. சண்டே மார்னிங் டிஃபனு இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவுங்க. இன்றைக்கி மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி போட்டு மட்டன் பிரியாணி பண்ண போகிறேங்க. பாருங்கள், பாயா நல்லா கொதித்து சேர்ந்து வந்துருச்சுங்க. எல்லாமே நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. இட்லி நல்லா புசு புசு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சண்டே மார்னிங் டிஃபன் முடிஞ்சது. அடுத்து லஞ்ச் வேலை. இப்போ வந்து அதுக்கு மதியம் லஞ்ச் வந்து நம்ம மட்டன் பிரியாணி சொன்னோம் இல்லைங்களா, சைட் டிஷ்ஷு சிக்கன் தூக்கு பண்ண போகிறோங்க. வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகா நல்லா கொரப்பாக மிக்சியில் அரைச்சி இப்போ இந்த சிக்கன் பீசஸ் கூட சேர்த்துருக்கேங்க. ரொம்ப வெங்காயம் தக்காளி சேர்க்கல, சும்மா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. ஏன்னா தொக்கு வந்து கொஞ்சமாக தான் தேவை. அப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துருக்கேங்க. ஏன்னா பட்டை லவங்கெல்லாம் நம்ம எதுவும் போட போகிறதில்ல. நல்லா ஒரு 5-6 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா பெசரி விட்டு நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ வந்து நான் ப்ரெஷர் பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஊறி இருக்குது இந்த சிக்கன் பீசஸ்லாம். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் வந்து சீரகமும் பெருஞ்சீரகமும் தாளிச்சிக்கலாங்க. நான் பட்டை லவங்கம் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக கரம் மசாலா சேர்த்து வச்சுருக்கேன் நான் சிக்கனில். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம எந்த தண்ணியும் விட போகிறது இல்லைங்க. ஏன்னா இந்த சிக்கனே நல்லா தண்ணி விடும். சும்மா ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுவே நிறைய தண்ணி விட்டுருக்கும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா ட்ரையாக சுருளை வதக்கி எடுக்கணுங்க. நம்மளோட சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடும். இப்போது இந்த குக்கர்லேயே வந்து இந்த சிக்கன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதுலேயே நான் மட்டன் வந்து விசில் விட்டுக்கு போகிறேங்க. அடுத்து நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு டபரா வச்சாச்சுங்க. நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இலை, பட்டை, லவங்கம், அன்னாசி பூ, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்ப்போங்க. இப்போ இந்த மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. அதுக்கு அப்படியே சரிசமமாக 1 கிலோ ஜீரக சம்பா அரிசி அளந்து எடுத்து நான் ஊற வச்சுருக்கேங்க. மட்டன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிக்கன் பண்ணோம்ல, அந்த ப்ரெஷர் பேன்லேயே மட்டன் அந்த 1 கிலோ மட்டனும் சேர்த்துட்டு நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூளும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஏன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன்னா, இப்போ நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா இந்த பட்டை, லவங்கம், இலை எல்லாமே வந்து பொடி பண்ணி சேர்த்து போடுவாங்க. அதுக்கு பதிலாக நான் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் பிரியாணி. அப்புறம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கிறோங்க. இதே மெத்தட் தாங்க நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணியும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாசி பூ எல்லாம் வந்து வறுத்து பொடி பண்ணி சேர்ப்பாங்க. அதனால தான் அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ப்ரௌனாக வரும் தலப்பாக்கட்டி பிரியாணி. நான் அந்த மாதிரி வறுத்து அரைச்சி சேர்க்கலை.
நம்ம ஆஸ் யூஷுவல் பிரியாணி பண்ணுற மாதிரி பண்ணுறேன். நான் எக்ஸ்ட்ராவாக அந்த கரம் மசாலா சேர்த்து மட்டன் மட்டும் வேக வச்சு வச்சுருக்கேங்க. இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் விட்டு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லார் வீட்லேயும் செய்கிற அதே ரெசிபீஸ் தாங்க செய்கிறேன். நான் செய்கிற டே டு டே லைஃப் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் எந்த ரெசிபி வீடியோஸும் தனியாக போடலை. நான் டெய்லி பண்ணுறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அளவுலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி, அதாவது நாங்கள் 4 மெம்பர்ஸ் இருக்கோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் செய்கிறதா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தக்காளி போட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், உப்பு சேர்த்துருக்கோம். அப்புறமா பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த மட்டனை வந்து தண்ணியோடு நம்ம அப்படியே சேர்த்துக்கிறோம். கலர் பார்த்திங்களா, நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கனால அந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் இருக்குது. நல்லா வந்து மட்டன் வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டோங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க சீரக சம்பா அரிசி சேர்க்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சீரக சம்பா அரிசி வந்து நம்ம இந்த தண்ணி கூட சேர்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. நம்ம கொஞ்சம் கலரி விடணும். இல்லைன்னா வந்து இது கஞ்சி சுற்றி ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். இப்போது பாருங்கள், அரிசி நல்லா சேர்ந்து கொதிக்குது. திருப்பி நல்லா ஒரு கலரி விட்டுட்டு லெமன் சேர்த்துக்கலாங்க. இதை மாதிரி நல்லா அடியில் கொண்டு தூக்கி விட்டா மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து கஞ்சி சுத்தம். லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்துட்டு திருப்பி நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி அடியில் ஒரு பேன் வச்சுட்டு அதுக்கு மேலே டபரா வச்சுட்டு மேலே வந்து நல்லா வெயிட்டாக தண்ணி ஊற்றி நான் அந்த பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் டம் ஏறினதுக்கப்புறமா திருப்பி கலந்து விட்டோன்னா நம்மளோட சீரக சம்பா பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. நல்லா உதிராக வரணுங்க. இதை பாருங்கள், நல்லா உதிராக நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நெய் ஒரு 2 ஸ்பூன் மேலாப்பில் நம்ம ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கலாங்க. நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம நல்லா கலரி விட்டாச்சு. சண்டே ஸ்பெஷல் மதியம் லஞ்சு மட்டன் சீரக சம்பா ரைஸ் போட்டு பிரியாணிங்க. லஞ்ச் மெனு பார்த்துடலாம். நல்லா ரைஸ் நல்லா ஊறி இருக்குது. நல்லா உதிராக வந்திருக்கு பாருங்கள். சீரக சம்பா ரைஸ் போட்டு மட்டன் பிரியாணி. இது வந்து 1 கிலோ அரிசி 1 கிலோ மட்டன் போட்டது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசனையாக இருக்குது ஜீரக சம்பா ரைஸ் சேர்த்துருக்கிறதுனால. அப்புறம் நம்மளோட சிக்கன் தொக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா ட்ரையாக தொக்கு பண்ணி எடுத்துருக்கேன். இன்னும் கூட நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் சைட் டிஷ் ஆனியன் ரைத்தா, முட்டை, அப்புறம் டெசர்ட் பால்கோவாங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. கருத்தோட